நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 46. மாறி மாறி வாசிப்போம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் ஆனவர். அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. நாம் உட்காருவோம். இந்த சங்கீதத்தோட மேலே உள்ளதை வாசிப்போனா ஆலோமோத்தில் வாசிக்க கோராகின் புத்திரரில் உள்ள ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்க பாட்டு. இப்போ கோராகின் புத்திரர் யார்? பைபிளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க இது மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்பி ஒரு ஜனங்களை கூட்டிகிட்டு வந்தாங்க. ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பினதுனால அவங்கள அழிச்சு போட்டார். இதுதான் கோராகோட ஒரு ஹிஸ்ட்ரி. இப்போது இதில் கோராகின் புத்திரர் இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காங்க. ஆண்டவரை உயர்த்தி அவரை பாடி இந்த சங்கீதத்தை எழுதியிருக்காங்க. கோரா யார்? கோராவோட புத்திரர், அவங்க வம்சம் யார் அப்படின்னா லேவிக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. கெர்சோன், அதாவது 1 நாளாகமம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா லேவியோட புத்திரர் 3 பேர். ஒன்று கோத்தாத், கெர்சோன், இன்னொன்று மெராரி. இவங்க 3 பேர்த்துக்கும் லேவி, நம்ம சொன்ன மாதிரி லேவி தான் ஆசாரியரில் இருக்காங்க. 3 பேர்த்துக்கும் என்னாகமம் 4வது அதிகாரத்தில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு வேலையை கர்த்தர் மோசேட்ட சொல்லி அசைன் பண்ண சொல்கிறாரு. இதில் கெர்சோனுக்கு வேலை என்னென்னா ரொம்ப சிம்பிளான வேலை. அங்கே இருக்கிற எல்லா இந்த கர்டைன்ஸு, இந்த மாதிரி ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற எல்லா கர்டைன்ஸ் எடுத்து வைக்கிறது, அப்புறம் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது, எல்லாம் தூசியெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கிறது தான் கெர்சோன் அவங்களோட புத்திரரோட வேலை. மெராரி புத்திரரோட வேலை அப்படின்னா அதை விட கொஞ்சம் கஷ்டமான வேலை. என்னென்னா இந்த தண்டுகள், தூண்கள், ஏன்னா ஒவ்வொரு இடத்துல அவங்க பாலம் இறங்கி போகும்போது ஒவ்வொரு இடத்துலையும் அவங்க ஆசாரிப்பு கூடாரத்தை வைக்கிறாங்க. ஆசாரிப்பு கூடாரத்தை வைக்கும் போது அந்தந்த இடத்துல அவங்க செட் பண்ணணும். செட் பண்ணும்போது இந்த லேவியோட புத்திரருக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வேலையை அசைன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போது மெராரி புத்திரர்களுக்கு என்னென்னா இந்த தூண்கள் வைக்கிறது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறது. இவங்க கெர்சோன் புத்திரரோட வேலை முடிச்சதுக்கப்புறம் மெராரியோட புத்திரரோட வேலை வரும். அப்புறம் கோகாத் புத்திரரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த என்னாகமம் 4வது அதிகாரத்தில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவர் சொல்லியிருப்பார், இது மகா பரிசுத்தமானதோட வேலை தான் கோகாத் புத்திரரோட வேலை. என்ன பண்ணணும்னா அந்த ஆசாரிப்பு கூட அந்த கிருபாசன பெட்டி இருக்குல்ல, அதை கரெக்டாக பார்க்குறது, அதில் உள்ள திங்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, அந்த கேருபென்கள் கரெக்டாக இருக்குதா, அந்த விளக்கு தூண்கள் கரெக்டாக இருக்குதா அப்படின்லாம் பார்க்குறது தான் இந்த கோகாத் புத்திரருடைய வேலை. அப்போது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது கெர்சோன் மெராரி புத்திரரோட வேலையை விட கோகாத் புத்திரரோட வேலை ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அந்த பெட்டியெல்லாம் அவங்க கரெக்டாக எடுக்கணும், அவங்க தோள் மேலே தூக்கி சுமந்துட்டு போகணும், அது அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அவங்க உள்ளே இருக்கிற எதையுமே தொற்றக்கூடாது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவரே சொல்லியிருப்பார், நீங்கள் அந்த பரிசுத்தமானவங்களை அவங்க தொட்டு கோகாத் புத்திரருள்ள சந்ததி அழியாதபடி நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பார். அப்போது இந்த கோகாத் புத்திரருக்கு இந்த கோரா யாருன்னா கோகாத்தோட பேரை கிராண்ட்சன்.
அப்போ இதெல்லாம் அவங்க நிறைய அந்த ப்ரெஷராக வாங்கி வாங்கி ஒவ்வொரு இடத்துல என்ன மோசே இங்கே போகணுன்னு சொல்கிறாரு, அங்கே போகணுன்னு சொல்கிறாரு, ஒரு இடத்துல நம்ம இருக்க விட மாட்டேங்கிறாரு, மித்தவங்களுக்குலாம் வேலை ஜாஸ்தி இல்லை, ஏன்னா நம்மளுக்கு மட்டும்தான் வேலை ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்ற கோவத்தில் தான் அவங்க ஒரு 250 பேரை கூட்டிகிட்டு மோசேக்கு விரோதமாக எழும்புறாங்க. அந்த இடத்துல ஆண்டவர் அவங்க அழிச்சிறாரு. ஆனால் அதோட மட்டும் இல்லாமல் கோராவோட புத்திரர் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நிறையா சங்கீதங்களை பார்த்தீங்கன்னா கோராவோட புத்திரர் வந்து அவங்க எழுதியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோத்தாத்தோட 7வது ஜெனரேஷனில் தான் சாமுவேல் கூட வராரு. இப்போ 1 நாளாகமம் 6வது அதிகாரம் 31வது வசனத்துலேருந்து 38வது வசனம் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோத்தாத் புத்திரிலிருந்து யாரெல்லாம் எப்படி வராங்க. சாமுவேலோட அப்பா எல்கானா வந்து கோத்தாத்தோட புத்திரரில். அப்போ ஆண்டவர் வந்து அவங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் அவங்களோட சந்ததியை அவர் அழிக்கலை. அவங்களோட சந்ததியிலிருந்து ஒரு ஆராதனை வீரர்கள் எழுப்பினார், ஒரு பெரிய தீர்க்கதரிசி எழுப்பினார். ஹல்லேலூயா. இப்போ இந்த சங்கீதம் 46வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை பார்ப்போன்னா, தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவன் நம்மளது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. இப்போ நம்ம அதே இதில் நீங்கள் என்னாகமத்தில் 16வது அதிகாரத்தில் தான் கோராகோட அவங்க எழும்பி மோசேக்கு விரோதமாக எழும்பினதை பார்க்கலாம். அதில் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா கோராகே சொல்கிறாரு தேவன் வந்து இந்த நடுவில் இருக்கிறார் அப்படின்னு. இப்போ இந்த கோராகோட புத்திரர் வந்து அவங்களோட பிதாக்கள் இந்த மோசேக்கு விரோதமாக எழும்பும் போது அவங்க சின்ன பிள்ளையாக இருந்திருக்கலாம், எப்படினாலும் எவ்வளோ பெருசாக இருந்தாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்க கோராகோட இருக்கிற இடத்துல நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க மோசேக்கு விரோதமாக அவங்களோட புத்திரர் எழும்பலை. அந்த கோராகின் புத்திரர் ஆண்டவரை உயர்த்தி பாடுறாங்க. தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார், பலனாக இருக்கிறார், ஆபத்து காலத்தில் துணையாக இருக்கிறார். அதே நேரத்தில் தேவன் நமது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அதிகாலையில் தேவன் அதற்கு சகாயம் செய்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அந்த இடத்துல சொல்கிறாங்க தேவன் இங்கே நடுவில் இருக்கிறார், எங்களுக்கு சகாயம் பண்ணுவார். அதே மாதிரி சாலமோன் 1 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா சாலமோன் கிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு, இந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் நடுவில் நான் இருந்து அவர்களை கைவிடாது இருப்பேன்னு சொல்கிறாரு. நடுவில் இருக்கிற தேவன் சகாயம் செய்கிறார், கைவிடாமல் இருக்கிறார். இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். நம்ம யோசுவாவில் பார்த்தோம் அப்படின்னா 3வது அதிகாரம் 5வது வசனத்தில் பார்த்தோன்னா, அப்போ நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அப்போது கைவிடாது இருக்கிறாரு, சகாயம் செய்கிறாரு, அற்புதங்களை செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா தேவன் நடுவிலே இருந்து நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு எப்படிப்பட்ட ரட்சிப்பாக இருக்குது அப்படின்னா, அந்நிய ராஜா நம்ம தானியேல் சாத்ராக் மேஷாக் ஆபேத் வந்து அவங்க நடுவில் அவங்கள அக்கினி சூளையில் போடும்போது ஆண்டவர் அது நடுவிலிருந்து காப்பாற்றுறாரு. அப்போது நீங்கள் தானியேலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 29வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது கடைசி பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு, அந்த ராஜா வந்து சொல்கிறாரு தேவன் இந்த மாதிரி ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவருமே இல்லை அப்படின்றாங்க. ஸோ தேவன் நம்ம நடுவில் இருக்கிறார், அவர் நம்மளுக்கு சகாயம் செய்கிறார், நம்மளை கைவிடாது இருக்கிறார், நம்மளுக்கு ரட்சிப்பை தருகிறார். அதே நேரத்தில் நம்ம யோவேல் 2வது அதிகாரம் 29வது வசனத்தில் பார்த்தோன்னா, நான் அவர்கள் நடுவில் இருக்கிறேன், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. நம்ம வெட்கம் அடைகிற இடத்துல நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வெட்கப்படுற மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா நம்ம தேவன் நம்ம நடுவில் இருக்கிறார், நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஹல்லேலூயா. தேவன் எப்போல்லாம் நம்ம நடுவில் இருக்கிறாரு நம்ம பார்த்தோன்னா சகரியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தோன்னா, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, நான் உன் நடுவிலே வந்து வாசம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது நம்ம கெம்பீரித்து பாடணும். நம்மளுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் ஆண்டவரை நம்ம உயர்த்தி துதித்து பாடும் பொழுது அவர் நம் நடுவிலே வாசம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் நம்ம யாத்ராகமம் 25வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எனக்காக ஒரு ஆசரிப்பு கூட பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்கு, நாதன் நடுவிலே
வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் வந்து நம்மளுக்கு தெரியும் எந்த இடத்துல இருப்பார். நம்ம போகும்பொழுது இருப்பார், நம்ம வீட்டில் இருக்கார், நம்ம வேலை செய்கிற இடத்துல இருக்கிறாரு, நம்ம எந்த இடத்துக்கு ஒரு இடத்துக்கு பிரயாணம் பட்டு போகும்போது இருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து வாசம் செய்வதற்காக ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குன்னு சொல்கிறாரு. அப்போது நம்மளுக்கு இப்போ இருக்கிற பரிசுத்த ஸ்தலம் நம்மளது ஆலயம். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தின் நடுவில் தேவன் வந்து இருக்கிறார். நம்மளாம் வர்றதுக்கு முன்னாடியே தேவன் இங்கே நடுவில் இருக்கிறார். நம்மளுடைய இங்கிருந்து நம்மளுடைய கண்ணீரை காண்கிறார், நம்மளுடைய துக்கங்களை காண்கிறார். நம்மளுக்கு இருக்கிற எல்லா கஷ்டங்களையும், நம்ம மனசில் நினச்சிட்டு இருக்க கஷ்டங்களை கூட தேவன் இங்கே நடுவில் இருந்து காண்கிறார். நம்மளை கைவிடாதிருப்பார், சகாயம் செய்வார், ரட்சிப்பார். ஹல்லேலூயா. அதிகாலையில் தேவன் வந்து சகாயம் செய்கிறாராம். நம்மளுக்கு வந்து மறுநாள் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும்போது நம்ம தூங்கி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே தேவன் அதற்கு ஒரு சகாயம் செஞ்சு அதற்கான ஒரு வழியை வச்சிடுறாரு. அதனால தான் இங்கே கோராகின் புத்திரர் நம்மளோட தாத்தாக்கள் காலத்திலேயே சொல்கிறாங்க ஆண்டவர் நம்ம நடுவில் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த இடத்துலையும் சொல்கிறாங்க தேவன் அதில் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுதும் தேவனை நம்ம மத்தேயுல கூட நம்ம பார்க்கோம், எங்கே 2-3 பேர் நாமத்தினால கூடி இருக்கிறார்களோ அது நடுவில் வந்து நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. நம்ம நினைச்சா போட்டு போதும், நம்ம எல்லாம் சேர்ந்து இங்கிருந்து ஆண்டவரை துதிக்கிறோம் நினைச்சா மட்டும் போதும், தேவன் நம்முடைய நடுவில் இருந்து சகாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு ஜோமனோமா, அப்பா இந்த நடுவில் வந்து நீங்கள் வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறீங்க இசப்பா. கோராகின் புத்திரர்கள் அவங்களுடைய சந்ததியை வந்து ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி, அவங்களுக்கு மோசேக்கு விரோதமாக ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பி அழிச்சு போட்டாலும் இந்த கோராகின் புத்திரர் சொல்கிறாங்க தேவன் இது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. என் தேவன் எனக்கு சகாயம் பண்ணுவார், என் தேவன் எனக்கு கைவிடாது இருப்பார், என் தேவன் எனக்கு ரட்சிப்பை கட்டளையிடுவார். அப்போ யோவேல் தீர்க்கதரிசி சொல்றாங்க தேவன் நடுவில் இருக்கிறார், நான் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. அப்பா என் நடுவில் இருந்து என் கண்ணீரை தொடங்க இசப்பா. என் நடுவில் இருந்து எனக்கு எந்த ஒரு இடத்துலையும் தலை குனிவே வரக்கூடாது கர்த்தாவே. எனக்கு நீ என் தலையை உயர்த்துங்க, என்னை வாளாக்காமல் தலையாக்குங்க. ஆண்டவர் சொல்றார் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து வாசம் பண்ணுவேன். அவங்க கேட்கறதெல்லாம் நான் செய்வேன்னு சொல்றாரு. இந்த ஆலயத்தின் நடுவில் நீங்க இருக்கீங்க கர்த்தாவே. இந்த ஆலயத்தில் நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெப குறிப்புகளும் அப்பா, ஒவ்வொரு ஏக்கங்களையும் அப்பா நீர் அப்பா ஸ்தோத்திர கேட்டு எங்களுக்கு நீர் பதில் தருகிறதற்காக ஸ்தோத்திர கர்த்தாவே. அன்னைக்கு அவங்க எல்லா சீஷர்களும் பயந்து இருக்கும் போது ஆண்டவர் அவங்க நடுவில் அப்பியராய் சொல்றாரு உங்களுக்கு சமாதானம் அப்படின்னு சொல்றாரு. தேவன் நம்மளுக்கு சமாதானத்தை தருகிறார். நம் நடுவில் வாசம் செய்கிற தேவன் நம்மளுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறார். அப்பா நீர் எங்கள் நடுவில் வாசம் பண்ணி எங்களுக்கு சகாயம் செய்து அற்புதங்களை செய்து அதிசயங்களை செய்து நாங்கள் ஒருபோதும் வெட்கமடையாதபடி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.